டாக்டர் அப்துல் கலாமுடைய மறைவு எனக்கு அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. அவருடைய மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக அளவிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மாமனிதராக இத்தனை காலமாக நாம் பார்த்தோம். நான் அமைச்சராக இருந்த பொழுது அவருடன் பல நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய எளிமையை அனைவரும் பாராட்டினார்கள். மிக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து அரசு பள்ளியிலே படித்து, தமிழிலே படித்து, விண்வெளி விஞ்ஞானியாக உயர்ந்து, பிறகு இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியாக பதவியேற்றவர். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. அவ்வளோ பெரிய பதவிக்கு சென்றாலும் அவருடைய எளிமையை அவர் மறக்கவில்லை. அவர் ஜனாதிபதியாக சென்றவுடன் ஜனாதிபதி மாளிகையிலே 350 அறைகளில் கிட்டத்தட்ட 250 அறைகளை மூடிவிட்டார். காரணம், மின்சாரம் வீணாக்க வேண்டாம் என்று. இப்படி எளிமையாக வாழ்ந்தவர், எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, அவருக்கு மிகவும் பிடித்தது நம் நாட்டில் உள்ள இளைஞர்களை உற்சாகப்படுத்த இந்தியாவை நல்ல ஒரு வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று அவருடைய கனவு. அந்த கனவை நாம் எல்லோரும் சேர்ந்து நினைவாக்க வேண்டும். அதுதான் அவருக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு மரியாதை. டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவில் மட்டுமல்ல, பன்னாட்டு தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றவர். அவருடைய அணுகுமுறை, எளிமையான வாழ்க்கை, அவருடைய கூர்ந்த அறிவு, இது பல உதாரணங்கள் இதுக்கு இருக்கிறது. மும்பையில் ஸ்டெம் செல் ரிசர்ச் என்று உலக அளவில் 700 விஞ்ஞானிகள் வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் அவர் தலைமை தாங்கி, இறுதியிலே அத்துணை பேரும், உலக அளவிலே வந்த அத்துணை விஞ்ஞானிகளும் இவரை போன்ற ஒரு மனிதர் நாங்கள் பார்க்கவில்லை, அவருடைய எளிமையும் அவருடைய கூர்மையான அறிவும் பாராட்டி சென்றால். அப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் அவரை பெருமையாக பார்க்கின்றோம். ஆனால் அவர் ஒரு தமிழனாக மட்டுமல்ல, ஒரு இந்தியனாக மட்டுமல்ல, உலக அளவிலே ஒரு மாமனிதராக வாழ்ந்தவர், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இந்திய நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று அவருடைய கனவை நாம் எல்லோரும் நினைவாக்குவோம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சுற்றுச்சூழலே ஆர்வமுள்ளவர். கடந்த அக்டோபர் மாதம் என்னுடைய மகளுடைய திருமண அழைப்புதல் கொடுக்கின்ற பொழுது நீண்ட நேரம் என்னுடன் சுற்றுச்சூழலை பற்றி, நதிநீர் இணைப்பை பற்றி, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி, சுகாதாரத்தை பற்றி பேசினார். நல்ல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய கனவு அது. ஆக அவர் நமக்கு நீண்ட திட்டங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். வரைவு திட்டங்கள். அந்த வரைவு திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு, மாநில அரசு அத்துணை பேரும் சேர்ந்து அந்த வரைவு திட்டங்களை திட்டமாக மாற்ற வேண்டும். இது போன்ற குடிநீர் திட்டங்கள், நதிநீர் இணைப்பு திட்டங்கள், சுற்றுச்சூழல், கல்வி திட்டங்கள், வேலைவாய்ப்பு அத்துணையும் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும்.